ஒரு நடிகர், அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ, டூப் போட்டு நடிக்கலாம், டோப் போட்டு நடிக்கக்கூடாது. 60-70% எடுத்த படத்தை தூக்கி போடும்போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆகிட்டார், டைரக்டர் டவுன், ஒட்டுமொத்த பேருமே டவுன். இன்னொரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து, இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில. இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததில் கடைசி ஷாட் அந்த ஷாட் தான். அந்த ஷாட்டில் கடைசியாக வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸு. அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ரெண்டு பேருக்கு தான் போட்டி. அந்த 2 பேர் யாருன்னா, எல்லாருமே சொன்னாங்க கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறதுல. இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம். அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. அவரை வச்சு எடுத்து ஒரு 60-70% வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அந்த 60-70% அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால் வந்து அவ்வளோ குடைச்சல், அவ்வளோ ப்ரெஷர். அதை தாண்டி வந்து நம்ம 60-70% வந்து எடுத்தோம். ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க. நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன், மற்றதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு நடிகர், அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ, டூப் போட்டு நடிக்கலாம், டோப் போட்டு நடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தார், ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது, ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அதை மாதிரி தான். அந்த பிரசவத்தில் வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் 60-70% எடுத்த படத்தை தூக்கி போடும்போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆகிட்டார், டைரக்டர் டவுன், ஒட்டுமொத்த பேருமே டவுன். அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டைரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது. அப்போ அந்த டைமில் வந்து இந்த டைம்லையும் எங்கள் கூட ஓடாமல் கூட நின்னது வந்து எங்கள் பீமாஸ் கிரிக்கெட் கிளப் டீம் தான். அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் D3லேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கள் கூட நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல. படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், அதுலேருந்து வரதை வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லையும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் விழும்போது கூட நிற்பாங்க. இப்போ வரைக்கும் சக்ஸஸே பார்க்காத எங்கள் கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பீமாஸ் கிரிக்கெட் கிளப். அது போக ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஏன்னா விட்டுருவாங்க, அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தென் டைரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆயிடுவாங்க. ஒரு 60-70% எடுத்தாச்சு, ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இருக்கும். அவரும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பட்ஜெட்டும் இதில் தான் ஆட் ஆகும். ஒரு படம் ட்ராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதில் தான் ஆட் ஆகணும், இதில் தான் நாங்கள் வந்து எடுத்தாகணும். அப்போ என்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டோம். என்ன நாங்கள் எங்களால் பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 கால் ஷீட், 2.5 கால் ஷீட், 3 கால் ஷீட், 48 மணி நேரம் ஷூட், 72 மணி நேரம் ஷூட், இப்படி பண்ணோம். நாங்கள் இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து முடித்தோம். இன்னொரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து, இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில, இந்த படத்தில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன், ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சாமி இருக்கா இல்லையான்னு. பட் இந்த படத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் எடுத்திருந்தோம்ல, ஒரு 60-70% வந்து முடிச்சிருந்தோம்ல. அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு 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 காடு பகுதியில் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு சீனில் ஒருத்தர் ஆடுறாரு, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கட் சொல்கிறோம், ஆடிட்டே இருக்காரு. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அவர் ஆடிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேலே வந்து உண்மையிலே வந்து சாமி வந்துருச்சு. அதை நாங்கள் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணோம். இது வந்து எங்கள் மேக்கிங் வீடியோவில் வந்து அழகாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. மேக்கிங் வீடியோவில் நம்ம டேரக்டர் சார் வந்து அவர் பக்கத்தில் போகும்போது அந்த அவர் வந்து டேரக்டர் சார் இப்போ வருவார் பாருங்கள், பல்காக இருப்பார். அவரை தள்ளணுன்னா ஒரு 2-3 பேர் வேணும். ஒரு கைட்டு இப்படி லைட்டாக அந்த சாமி தள்ளினதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் விழுந்துட்டார். எங்கள் எல்லாருக்கும் ஷாக். எங்கள் அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட், என்ன நடக்கு என்ன ஒன்றுமே புரியல.
அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களால் என்னன்னு தெரியல, ஷூட் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இடையில ஒரு 3 மாதம் வந்து நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டோம். அந்த இடைப்பட்ட டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த சாமி வந்த வீடியோ, அதை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ சாமி உண்மைதானா வந்துருச்சு, உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்க்குறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்கள் படத்தில் வந்து ஜாயின் பண்ணார். சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. டேரக்டர் சார் ஆனால் பார்த்துருக்காரு. சித்து சார்கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம், எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் என்னால் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ சித்து சாரை வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு. ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டமில் எடுத்து பார்ப்பல, அந்த சாமி வந்த வீடியோ, அதை நான் போட்டு பார்க்குறேன். அந்த வீடியோவோட எண்டில் சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்குது. நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னன்னா, அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு, அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்னல, அந்த ஹீரோ வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோவில் அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூவை யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பக்கத்தில் இருந்த பையன் வந்து வீடியோவை வந்து ப்ளே பண்ணியிருக்கான். அது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் அவரோட வாய்ஸில் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டில் ஜாயின் ஆகிருக்கு. ஐ வாஸ் ஸ்டன்ட். அது அவரோட வாய்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததில் கடைசி ஷாட் அந்த ஷாட் தான். அந்த ஷாட்டில் கடைசியாக வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸு. அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கிற ஷாட்டில் இருக்கிறது சித்து சார். ஐ வாஸ் ஸ்டன்ட் சீரியஸாக. யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். நான் இது ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் சொல்லுதாரு, அந்த படத்தோட கடைசி ஷாட்டில் அவர் சொல்லுதார், இந்த படத்துக்கு ஹீரோவாக வரப்போறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது. அது எங்களுக்கு புரியலை. லேட்டராக தான் நான் சொன்னேன். எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஏதாட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும். இப்போ இந்த டீசர் கூட 2 நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அண்ணனால வர முடியல, நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக போய் கரெக்டானதை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு சினிமா அப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் ஓப்பனிங் வரும். கண்டென்ட்டுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. ஓப்பனிங் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. அந்த படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேட்டு தான் வந்து வரும். ஸோ நாங்கள் பெரிய பொருள் செலவில் தான் எடுக்கிறோம். பட் நாங்கள் கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்னென்னா, ரீரிலீஸ் படத்துக்கெல்லாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க, 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ என்ன நாங்கள் ஒரு 300 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். 300 தேட்டரில் நாங்கள் நல்ல ப்ரொமோஷன் இருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் பண்ணுறோன்னு வைங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் போய் பண்ணுறோன்னு வைங்க. எல்லா இடத்துக்கு போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுகிறேன். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஷோவில் 50 to 100 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வரதே வந்து டஃப் தான். அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். தேட்டரில் இருக்க மீதி 400 சீட் வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னன்னா, தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோ மட்டும், அன்றைக்கி ஃபுல்லாக கூட வேண்டாம், அந்த ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் டிக்கெட் ப்ரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலான்னு ஃபில்டர் பண்ணுங்கள். அதுலேயும் ஊழல் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது கரெக்டான ஆளை நீங்கள் வைக்கணும். ஃபில்டர் பண்ணி நீங்கள் இப்போ 50 ரூபா அந்த டிக்கெட் போட்டிங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா, 500 சீட் இருக்குது. இப்போ 50 பேர் வர இடத்துல கண்டிப்பாக 200 பேர் வருவான். 50 ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான். இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமாக இருக்குன்னா, வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு மவுத் வேணும்லாங்க. 50 பேரை வச்சு எப்படி பண்ண முடியும்? அப்போ 50 வேர்ட் ஆஃப் மவுத் இருக்க இடத்துல 200 பேர் இருந்தால் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஷோ பண்ண முடியலனாலும் ஃபஸ்ட்டு 100 டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் ப்ரைஸை வந்து ஒரு 50 இல்லை ஒரு 75 ரூபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய பொருள் செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க. தென் வந்து ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார், கமல் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சார், அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு தான் போட்டி. அந்த 2 பேர் யாருன்னா, ஹீரோவை கண்டென்ட்டாக நம்பி எடுக்கிற குரூப்,
அவங்களுக்கும் கண்டென்ட்டை ஹீரோவாக நம்பி எடுக்கிறவங்களுக்கும். ஓகே.